இந்த மாதிரி ஒன்று ஆங்கிளில் யோசிக்கவே முடியாது. யோசிக்காத அளவுக்கு அவங்க யோசிக்க இது வரைக்கும் போரை பற்றி எடுத்திருப்பாங்க, குண்டுன்னு தனியாக எடுத்திருப்பாங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரியோடு இதை சேர்த்து எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. நடக்கிறத சொல்லிக்கிறாங்க, ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. பண்ணலாம் நிறைய இருக்குண்ணா. சுமாராக இருக்குது. ஏன் சூப்பர்? நான் சூப்பராக சொல்லணும்னு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. பா ரஞ்சித் தயாரிப்பில் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் போய் பாருங்கள், நல்லா இருக்குது. ஒரு கருத்து தான் படம். குண்டு படம் தான். குண்டுக்காக படம். ஒரு இது வந்து பல நாடுகளில் வந்து கடலில் போட்ட குண்டுகள் வந்து இங்கே வந்து கரை ஒதுங்கும் போது என்ன ஆகுதுன்னு தான் கதையை. அது லவ் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க, சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. 2ஆம் உலகப் கிடச்சி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணுங்க. அந்த படம் வந்து நல்ல படமாக எடுத்துருக்குறாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். போர் வேண்டாம் அன்பு விதைப்போம் அப்படின்றது தான் வந்து படத்தில் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனோட 2வது படம் இது. நல்லா வந்திருக்கு. இன்னும் நீலம் ப்ரொடக்ஷன் இது போல் படம் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்புறம் அது எனக்கு வாழ்த்துக்கள். சூப்பராக அவர் வந்து ஒரு எழுத்தாளராக, ஒரு கலைஞராக, ஒரு கவிஞராக பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு இயக்குனராக செம்மையாக வந்திருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறையா ஜாதிய பிரச்சனையை கொஞ்சம் பேசியிருக்கிறாங்க. அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. இல்லை அணு ஆயுதங்களை பற்றி தான் நல்லா பேசியிருக்காங்க, ரொம்ப டீப்பாக பேசியிருக்காங்க. நல்லா எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். கடைசி குண்டு இல்லை, நிறைய குண்டுகள் புதஞ்சு கிடக்குதுன்றாங்க. ஆயிரக்கணக்கான குண்டுகளுக்கு புதஞ்சு கிடக்குதுன்றாங்க. அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரு குண்டை பற்றி பேசியிருக்காங்க. கொஞ்சம் கடைசி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்தது. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்குது வித்தியாசமாக. ஆனால் கடைசி நல்லா சூப்பராக இருந்தது படம். ஆனால் அது அணு ஆயுதங்களால் எவ்வளோ ஆபத்தானதுன்றது பேசியிருக்காங்க. கயல் ஆனந்தி நல்லா நடிச்சிருந்தாங்க அதில். அப்புறம் ரித்திகா ஆக்டிங் சூப்பராக இருந்தது படத்தில். கிளைமேக்ஸில் வந்து பேட்டி கொடுப்பாங்க, நல்லா இருந்தது படத்தில். ரொம்ப நல்லா இருந்தது. தினேஷோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எல்லோரும் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி. இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெரி நைஸ். தினேஷோட ஆக்டிங் இஸ் ரியலி குட். ஆக்சுவலி அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மெச்சூரிட்டியாக நடிச்சிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல போனால் கேரக்டராகவே இருந்திருக்காரு. ஸோ வித்தவுட் மேக்கப் இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு தனி மனிதனாக எப்படி நடிக்க முடியுமோ அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன் இது நெக்ஸ்ட் மூவிக்கு. குட். தினேஷ் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஆக்ட்ரஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவர் நடிப்புலாம் வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணிட்டார். அவர் செம படம். மறுபடியும் ஈவினிங் ஷோ வரப்போகிறேன். டைரக்ஷன் இஸ் ரியலி குட். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ கமர்ஷியலாக எல்லா படங்களும் போகிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனோட வந்திருக்கிற படம் டெஃபினட்டாக நீட் டு வாட்ச் ஆல் தி பீப்புள். இது மியூசிக் வந்து டென்மா சூப்பராக இருந்தது மியூசிக்கு. அப்புறம் ஸ்டண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. கிராமத்து சாங்ஸு நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். கிராமத்து சாங்ஸு பயங்கரமாக இருக்குது. மியூசிக் அதான் பயங்கரமாக இருக்குது. நான் சாங்ஸே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. தென்மா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் அவர் கேஷ்லெஸ் கலெக்டிவில் போட்டிருக்காரு. அதிலே பயங்கரமாக போடுவார். இப்போது படம்னு பார்க்கும்போது அது இல்லாமல் படத்துக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. தென்மா சூப்பராக மியூசிக் போட்டிருக்காப்புல. மக்களுக்குள்ளே ஜாதி மதம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான் ஃபைனல் மெசேஜ். ஸோ அதுக்குள்ளே இந்த விஷயத்தை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. பட் சோஷியல் மெசேஜ்னு பார்க்கும்போது ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான். டெஃபினட்டாக த பீப்புள் வில் பி தேர் டெஃபினெட்லி. படம் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல படம், சூப்பராக எடுத்துருக்குறாங்க. படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்குது. நல்ல மொமெண்ட் தான். பரியரும் பெருமாள். ஓகே, அடுத்தது இது பரியரும் பெருமாள்லாம் பார்த்துருப்போம். அதை பார்த்தாலே தெரியும்ல நீலம் ப்ரொடக்ஷன் எப்படி. அதே தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா படம். பார்க்கலாம். எல்லோரும் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ஆயுதம் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை உலக நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் அணுகுண்டு இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. நல்லா ஃபன்னாகவும் போகுது. இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. இன்னும் சில கேள்விகள் கொஞ்சம் பதில் இல்லை படத்தில்.